Hey, hello everyone. Welcome back to our channel Be Pretty. நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறீங்கன்னா please subscribe the channel, tap the bell icon. நான் ஏன் subscribe பண்ண சொல்றேன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுல உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சோ வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். இப்போ டே 3 வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா beautician classes தான் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டே 1 டே 2 நீங்கள் பார்க்கலன்னா டே 3 போய் செக் பண்ணிட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு டே 3 கிளாஸஸ் புரியும் நம்ம என்னென்ன பேஸ் நடத்திருக்கோன்ட்டு. ஸோ டே 1 டே 2ல பார்த்தீங்கன்னா மிஷின்ஸு என்ன சீப் யூஸ் பண்ணணும், என்னென்ன திங்ஸ் ஏரோட ஆக்சசரிஸ் என்னெல்லான்ட்டு நம்ம டே 1 டே 2 கிளாஸஸ் பார்த்துப்போம். அதுக்கு வந்து இப்போ பிரைடுக்கான ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம பிரைடுக்கு தலை வாரணுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 3 பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிளாஸஸ் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த டாலு. இந்த டாலில் தான் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி டே 2 டே 1ல் சொல்லியிருப்பேன் கிளாஸஸில். ஸோ 1000 நான் வாங்கினது 2800 ருபீஸ் இந்த டாலு. இது பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின்ஸும் இந்த டாலில் யூஸ் பண்ணிக்கலாம். 600 ருபீஸ் அந்த மாதிரி இருக்க மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த டாலில் தான் யூஸ் பண்ணலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த டாலோட முடியெலாம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு சீப்பை வச்சு வாரிக்கலாம். ஸோ சீப்பை வச்சு இப்படி வாரிக்குங்க. 2 சைடு வகுடு எடுத்துகிட்டு வாரிக்குங்க. பின்னாடி வகுடு எடுக்காதீங்க, முன்னாடி மட்டும் எடுங்க. ஸோ இந்த மாதிரி வகுடு எடுத்துகிட்டு இந்த டாலோட அடியில் இருக்க முடியை மட்டும் விட்டுருங்க. அடியில் இருக்க முடினா இந்த முடி மட்டும் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த முடியெலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்படி கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ ஏன் இந்த கிளிப்பை வச்சு நான் செக்யூர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேருக்கும் இதுக்கும் இப்போ சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால நான் கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் எடுத்துக்குங்க. இந்த ஹேரை வந்து நல்லா இப்போ கோம் பண்ணிக்குங்க. பேக் கோம் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த டாலில் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து பேக் கோம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால சிக்காக இருக்குது. எப்போவுமே ஒரு டால் வாங்குறீங்கன்னா அது சிக்கெலாம் எடுத்துருங்க. அதுக்கான ப்ரெஷ் வந்து நான் ஆல்ரெடி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஹேர் தலை வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நான் இந்த சீப்லேயே வந்து சிக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சிக்கு அந்த மாதிரி இருந்தால் இந்த சீப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு மாதிரி ஸ்டாண்டு மாதிரி விற்கும். அந்த ஸ்டாண்டில் செட் பண்ணிவிடுங்க இந்த பொம்மையோட ஹேரை. ஸோ நம்ம இப்போ எல்லாம் சிக்கெலாம் எடுத்தாச்சு. சிக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மிஷின்ஸை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுருக்காச்சு. லாஸ்ட்டு 220ல் இருக்குது. நம்ம 200ல் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவர் பட்டன் நம்மனாலே 200 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். நான் 200 to 180 டிகிரியில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே இப்படி தான் எடுக்கணும். நீங்கள் கையால் எடுத்தீங்கன்னா வராதுன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு டைம் பிக்னஸ் பண்ணுறீங்கன்னா வராது. ஸோ இந்த மாதிரி சீப்பில் சிக்கு எடுத்துகிட்டு இந்த 2 சைடு இது பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறோம். ஸோ அயனிங் பண்ணுறதுக்கு என்னென்னா எப்படி பண்ணணுன்ட்டு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இதுக்கும் 1 inch கேப் இருக்கணும். கேப் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த சீப் வந்து இந்த அயனிங் மிஷின் ரைட் ஹேண்ட் சைடும் வச்சுட்டு நீங்கள் இந்த முடி பாருங்க. ஸோ இந்த முடிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. இது கொஞ்சம் அடங்கி இருக்கும், இது வந்து கொஞ்சம் பஞ்சாக இருக்கும். ஸோ இதுக்கும் தான் டிஃப்ரென்ஸு. எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேர்லிங் பண்ண போகிறோம். கேர்லிங்க்கு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நான் ஹேர் எடுத்துக்கிறேன். அதே ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர் எடுத்துக்கிட்டு நான் வந்து லேயராக பிரிச்சுக்கிறேன். ஒரு தின் லேயராக தான் எடுத்துக்கிறேன். தின் லேயர் எடுத்து சிக்கு இருந்தால் சிக்கெல்லாம் உடச்சிக்குங்க. இப்போமே பேக் கோம் பண்ணிங்கன்னா சிக்கு உடச்சிடணும். ஸோ நான் சிக்கெல்லாம் உடச்சிட்டேன். ஒரு தின் லேயராக எடுத்துகிட்டு நான் வந்து அது கேர்ள்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே மிஷின் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் காமிச்ச மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மிஷினில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த கிளிப்பு
கிளிப்பை ஓப்பன் பண்ணாதான், அந்த பட்டன் நீங்கள் ஓப்பன் பண்ணாதான் வைக்க முடியும். ஸோ பிரைடோட ஹேர்லையும் நீங்கள் அப்படி தான் வைக்கணும். ஸோ இதே மாதிரி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து அதுக்குள்ளே செக்யூர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு மட்டும் கொண்டு போயிட்டு எண்ட் ஆஃப் த ஹேரில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உள்ளுக்காக சுற்றுற மாதிரி இருக்கும், இன்வெர்ட்ஸ்க்காக சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இன்வெர்ட்ஸ்க்காக சுற்றுனீங்கன்னா இன்வெர்ட் கேர்ள்ஸ் அண்ட் அவுட்வர்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கு வரும். சாரி, கடகடன்னு பேசுறதுனால டப்புன்னு வளர்றேன். ஸோ இன்வெர்ட் அண்ட் அவுட்வர்ட் கேர்ள்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்வெர்ட் கேர்ள்ஸ் தான். ஸோ ஹீட் வந்து எப்படி தெரியும்னா நம்ம கை வச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் கை வந்து நீங்கள் பொறுமையாக கரெக்டாக வைங்க. ஸோ வந்து எடுத்தோடனே அந்த ஸ்டீல் மிஷினில் வச்சுட்டிங்கன்னா கை சுற்றும். ஸோ நீங்கள் ஹேரில் மட்டும் டச் பண்ணி பாருங்கள். ஹேர் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஓகே நீங்கள் எடுத்துடலாம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒன் மினிட் ஆகும் இது ஹீட் ஆக. ஸோ ஐகானிக் அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலான மிஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். ஸோ அதுதான் எப்பவுமே வந்து அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் தான் நம்ம வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஹேர் எது பண்ணுறோமோ அந்த ஹேரை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷின்ஸை ரொட்டேட் பண்ணோம்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்வெர்ட் கேர்ள்ஸ். இன்வெர்ட்க்கும் அவுட்வர்ட்க்கும் நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் மொத்தமாக இப்போ இருக்கிற ஹேர் எல்லாமே இன்வெர்ட்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரைடுக்கான ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க இன்வெர்ட் கேர்ள்ஸ். இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம், டிராஃப்ட் ஸ்ப்ரே எடுத்து பண்ணிட்டோம்னா இது அப்படியே நிற்கும், செட்டில்டாக நிற்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதா தான் வைக்கலாம். நமக்கு நார்மல் இந்த மாதிரி ஹேர் இருந்ததுன்னா பிரைடுக்கு நம்ம அவங்களோட ஹேர்லேயே பண்ணலாம். இல்லை எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்தில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் கேர்ள்ஸ் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே இன்வெர்ட் கேர்ள்ஸ் தான். இந்த ஹேர் ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் கேர்ள்ஸ்க்கு இதே மிஷின் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதே மிஷின் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய மிஷின்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் அதே மாதிரி ஹேர் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி எப்படி ஹேர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஹேரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிவிட்டு சீப்பு வச்சு நம்ம லேயராக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதா இருந்தாலும் அதே மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம சீப்லேருந்து எடுத்துக்கணும், முடியை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரைன் ஆகிட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் கையிலே வந்துடும் எப்படி முடி எடுக்கணுன்ட்டு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சீப்பு வச்சு நீங்கள் எடுங்க. இதுதான் வந்து ஸ்டெப்ஸ். ஸோ நான் அதே மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக சிக்கெல்லாம் உடச்சிக்கிறேன். நான் சிக்கு உடச்சிட்டு அவுட்வர்ட் கேர்ள்ஸ் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நான் அதுக்காக ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். கிளிப் அண்ட் சைட் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணி அது ஃபுல்லாக வந்து வச்சிடுறேன். அந்த ஹேர் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருக்காக. ஸோ நான் செக்யூர் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஹேர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு தின் லேயர் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி வந்து சீப்பில் வந்து வாரிக்கிறேன். சிக்கு இருக்கக்கூடாது. நம்ம கர்லிங் பண்ணும் போது எந்த மிஷின்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதா இருந்தாலும் சிக்கு மட்டும் இருக்கக்கூடாது. சிக்கு இருந்தால் நம்மளால ஹேர் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ ஹேர் ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சிக்கு இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் கேர்ள்ஸுக்கு நான் சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ அகெயின் வந்து நான் கர்லிங் மிஷின்ஸ் வச்சு பண்ணுறேன். ஸோ கர்லிங் மிஷின்ஸை வந்து நம்ம இன்வெர்ட்ஸ்க்காக ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவுட்வர்ட்ஸ்க்காக ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம திக் லேயராக நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் அதுக்காக வந்து நான் ஒரு கரெக்டான லெவல் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு தின் லேயராக நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு தின் லேயராக எடுத்து அது 3 பார்ட்டிஷனாக பிரிக்கிறேன் பாருங்கள். 3 லேயராக அது வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஹேரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ஹேரை எடுத்துக்கிட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த மிஷின் ஆன் பண்ணால் ஹீட் ஆகும். ஸோ நான் ஹீட் வச்சிடுறேன். ஸோ ஹீட் வச்சுட்டு அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த கர்லிங் பண்ண மாதிரி தான் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும் நம்ம ஹேருக்கும் அவங்க இயர்ஸ்க்கும் ஹேருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா கர்லிங் மிஷின்ஸ்க்கும். ஸோ நம்ம வந்து இன்வெர்ட்ஸ் ரொட்டேட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ அவுட்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொட்டேஷன் வேறு டைப்பில் இருக்கும். ஸோ இன்வெர்ட்ஸ்க்கும் அவுட்வர்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி ஹீட் ப்ரொடெக்ஷன் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீட் ப்ரொடெக்ஷன் எதுக்குன்னா நம்ம முடி வந்து கருகாமல் இருக்கும். கருகாமன்னு சொல்கிறதுக்கு வந்து முடி வந்து ஸ்பாயில் ஆகாது. மிஷின்ஸில் பட்டு முடி ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரைடுக்காக போகிறோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணவே கூடாது. நமக்கு வந்து டைமிங் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணும் போது. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட் வந்து டால் வந்து ஏர் டம்மியில் வந்து நம்ம பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கோட விஷயமே. நம்ம எடுத்தோடனே போய் முடியல பண்ணோம்னா நமக்கு பிகினர்ஸாக இருக்கணும்னா முடியல பண்ணோன்னா எதனா ஒரு மிஸ்டேக் ஆகும். ஸோ அதனால் ஏர் டம்மினா நமக்கு கவலை கிடையாது. அதனால தான் நம்ம ஏர் டம்மி வாங்கிக்கோங்கன்னு சொல்லுது. ஸோ ரொட்டேஷன் பாருங்கள். நான் அது வந்து எப்படி அது ஒரு ஹேரை பிடிச்சிக்கிட்டு நான் எடுத்தேன். இது வந்துட்டிங்கன்னா நார்மல் ரொட்டேஷன் தான் கர்லிங் மிஷினில். ஸோ ரொட்டேஷன் ஆனோடனே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அவுட்வர்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியும் இன்வெர்ட்ஸோட. இப்போ நான் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே
ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி இன்வெர்ட்ஸ்க்கும் எடுத்துக்கிறேன். இது அவுட்வர்ட்ஸ், இது இன்வெர்ட்ஸ். நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தெளிவாக. ஸோ இதுதான் கேர்லிங்கில் இருக்கிற டிஃப்ரென்ஸே. நீங்கள் எங்கே போய் கற்றுக்கிட்டாலும் இந்த 2 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கற்று தராமல் இருக்கவே மாட்டாங்க. இன்வெர்ட்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் அவுட்வர்ட் கேர்ள்ஸ் மட்டும் எப்போவுமே நடத்துறது தான். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் பாருங்கள் இன்வெர்ட்ஸ்க்கும் அவுட்வர்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டெப்ஸ் எல்லாமே அதே தான். ஸோ நம்ம ரொட்டேஷன் பண்ணுறது விதம் மட்டும்தான் வேறு. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு க்ரிம்பிங் இருக்குது. ஸோ நம்ம அயனிங் பண்ணியாச்சு, கேர்லிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு க்ரிம்பிங் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஸ்டெப்ஸு. க்ரிம்பிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அது 1 மினிட் வேலை மாதிரி தான் இருக்கும். பட் வந்து மிஷின்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் கரெக்டாக இருக்கும். நான் மிஷின்ஸ் கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன். ஐகானிக் நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குறதுனால. ஸோ போக போக நம்ம பிரைட்ஸ்க்கு வர்றதை பொறுத்து நம்ம மிஷின்ஸ் வாங்குறதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இன்வெர்ட் கேர்ள்ஸுக்கு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அவுட்வர்ட்ஸ்க்கும் இன்வெர்ட்ஸ்க்கும் நான் எடுக்கிற விதமே டிஃப்ரென்ஸே இருக்கும் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் இன்வெர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ் கேர்ள்ஸ். ஸோ எங்கள் வீட்டு பாப்பா கத்திக்கிட்டே இருக்குன்ட்டு ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் காட்டுறோம். இதுதான் இருக்குது டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐகானிக்கில் இருக்குது க்ரிம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ க்ரிம்பர் எடுத்துகிட்டு அதே மாதிரி லேயர் எடுத்துக்கிட்டு நான் எப்படி க்ரிம்ப் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு ஜூமில் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள் எப்படி க்ரிம்ப் பண்ணுறேன், எவ்வளோ லேயராக க்ரிம்ப் ஆகுது. இது பீச் வேவ் மாதிரி ஆகுது பாருங்கள். கேர்ள்ஸ்லேயே நிறைய பீச் வேவ் கேர்ள்ஸ் கூட இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுற சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்குங்க, நம்மளோட ரியலாக இருக்கும். நம்ம க்ரிம் பண்ணதுக்கும் க்ரிம் பண்ணால் முடி அப்படியே எங்கெங்கே முடி இருக்கோ அப்படியே அமுங்கிடும். ஸோ நம்ம என்ன வாரினாலும் அந்த முடி கலையாது. நான் ஃபுல்லாகவே வந்து க்ரிம்பிங் வச்சு செட் பண்ணி காட்டிடுறேன். க்ரிம்பிங் ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எதுக்குன்னா இது பார்த்திங்கன்னா முகூர்த்தம்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ரிசப்ஷன் கூட சில சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு க்ரிம் பண்ணிவிட்டு வாரினா தான் முடி படியும் அப்படின்ட்டுக்காக. ஸோ அதனால் க்ரிம்ப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம். இதே மாதிரி தான் க்ரிம்பிங் எல்லாமே நான் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே காமிச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி 3 லேயராக பிரிச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் நான் பண்ணுறேன். செகண்ட் லேயரும் அதே மெத்தட் தான். வந்து ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதே மாதிரி தான் ஒரு லேயர் ஒரு ஹேர் ஸ்டைல் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ரிம்பிங் பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டி கூட இப்போலாம் க்ரிம்பிங் தான் பண்ணிட்டு வராங்க. ஸோ நார்மலாகவே க்ரிம்பிங் பண்ணுறது எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்குமா தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட சுற்றுற பிராணிங்களுக்கும் பிடிக்கும் க்ரிம்பிங். ஸோ எங்களுக்கெலாம் பிடிச்சது பார்த்திங்கன்னா க்ரிம்பிங் பிடிக்கும். நாங்கள் ஆல்ரெடி ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தாலும் மேபி க்ரிம்பிங் பிடிக்குது போல், எங்களுக்கு அது தெரியல. ஸோ இதுதான். ஸோ இந்த கோர்சஸ் முடித்தோடனே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் எப்படிலாம் நம்ம வந்து தலை வார போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கோட கோர்ஸ் இது தான் டே 3. அப்புறம் வந்து டே 4, டே 5, டே 6ன்னு இதுவே ஒரு 10 days கிளாஸஸ் போகும். அதுக்கப்புறம் 11th டே தான் பார்த்திங்கன்னா மேக்கப் கிட்ஸ் எல்லாம் என்னென்ன வாங்கணும், அப்புறம் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம பி பிரிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் எல்லாமே நமக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஹேரும் க்ரிம் பண்ணிக்கிறேன். க்ரிம் பண்ணி வச்சு செட்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் செஞ்சுருக்கோம் க்ரிம்பிங்னா என்னன்ட்டு. ஸோ பார்ட் 3 வீடியோ முடிஞ்சிருச்சு. பார்ட் 4 வீடியோ நெக்ஸ்ட் டைம் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டே 1, டே 2, டே 3 வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டே 4, டே 5 பார்த்தீங்கன்னா 2 days கழிச்சு அப்லோட் ஆகும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க பி பிரிட்டி தமிழில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் செக் பண்ண முடியும். நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் சொல்லும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.